This video is sponsored by Vasant & Co. ஹாய் கலாட்டா பிங்க் வியூவர்ஸ், நான் உங்கள் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு நைட் சீரம் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் இப்போல்லாம் கடைகளில் நைட் சீரம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ஓவர் நைட் 8 மணி நேரம் நம்ம படுத்திருக்கும்பொழுது நம்ம பாடி ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணுது. அந்த டைமில் நமக்கு அதுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க முடியும். டே டைமில் ஏதாவது யூஸ் பண்ணுறதை விட நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கும்பொழுது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஒரு புது ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ அந்த நைட் சீரம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அது கிடைக்காதவங்க அதை எப்படி வீட்டிலையே தயாரிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கலாமா? ஒரு எஃபெக்டிவான நைட் கேர் ரொட்டீன் எப்படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மாடலாக இருக்கிறவங்க கௌரியுடைய ஸ்கின் ட்ரையாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு ட்ரை ஸ்கின்க்கான ஃபேஸ் வாஷை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஸ்கின் ஆயிலியாக இருந்தால் ஆயிலி ஸ்கின்க்கான ஃபேஸ் வாஷை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கடையில் போய் வாங்கும்பொழுது ஆயிலி ஸ்கின்க்குன்னு கேளுங்க, இல்லை ட்ரை ஸ்கின்க்குன்னு கேளுங்க. உங்களுடைய ஸ்கின் இழுக்கிற மாதிரி இருந்தால் அது ட்ரை ஸ்கின், ரொம்ப எண்ணெய் பசையாக இருந்தால் அது ஆயிலி ஸ்கின். ஸோ இவங்களது ட்ரையாக இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஒன் நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து கொஞ்சம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ரொம்ப கொஞ்சம் தான் நமக்கு தேவை. வேணும்னா ஒரு சின்ன பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம வேணுன்ற அளவு ஜஸ்ட் ஃபியூ ட்ராப்ஸ். ஸோ இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண போகிறது விட்டமின் சி சீரம். இதை ஒரு 2 பம்ப் இல்லை ஒரு 3 பம்ப் நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கை விரல்களால் நல்லா அப்படியே டிசால்வ் பண்ணால் போதும். இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சீரம் ஆட் பண்ணிக்கலாம். விட்டமின் சி பவுடர் அண்ட் சீரம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் அவங்களுடைய ஃபேஸில் யூஸ் பண்ணுறேன்.
மெயினாக இந்த இடத்துல ஈவன் கண் அடியில் வரையில் கூட நம்ம போடலாம். ஸோ ஃபுல்லாக இந்த இடத்துல நெக்கில் எல்லா இடமும் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபேஸ்க்கு. இதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். அப்படியே நம்ம ஸ்கின்குள்ளே இறங்கிடும். ஜஸ்ட் ஒரு சிங்கிள் கோட் இருந்தால் போதும், ரொம்ப நிறைய போடணும்ல அவசியம் கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையும் எங்கே கருமை இருக்கோ அந்த இடத்துல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது நைட் க்ரீம். இது எல்லாருக்குமே தேவை, ஆனால் ரொம்ப சின்னவங்களுக்கு தேவை கிடையாது. ஒரு 27, 28, 30 அப்படின்னு சொல்லலாம். அந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டாட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸால் ஜஸ்ட் அதை மெதுவாக அப்படியே லைட்டாக ஸ்கின்குள்ளே போகிற மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. கண் அடியில் வரையில் போகலாம். ரொம்ப நரிஷிங், ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே விட்டமின் சி தான். அது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. நெல்லிக்காயிலேருந்து எடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப நல்லது, 100% பியூரானது. ஸோ லைட்டாக இப்படி மசாஜ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி முன்னாடி நின்று நீங்களே உங்கள் ஃபேஸ்க்கு இந்த மாதிரி அப்வர்டில் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இந்த ரொட்டீன் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது நம்ம டெய்லி செய்கிறதுக்கு. அவ்வளோ நல்ல ஒரு சேஞ்சை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாம். இது பருக்கள் இருக்கிறவங்க கூட செய்யும்பொழுது பருக்கள் இல்லாமல் மாறிடும். அதனால எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதை நம்ம உள்ளே ஃபுல்லாக இதை வந்து மசாஜ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நைட் க்ரீம் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல, எல்லாமே அவங்களோட ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகிடுச்சு. இப்போ வந்து 7-8 மணி நேரம் அதை அப்படியே விட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். காலையில் எழுந்து பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஸ்கின். இது எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபேஸ் வாஷ், கொஞ்சம் நேரம் விட்டுட்டு வாஷ் பண்ணணும் ஃபேஸ் வாஷை. அதுக்கப்புறம் விட்டமின் சி பவுடர் அண்ட் சீரம் அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அப்சார்ப் ஆகட்டும். அதுக்கு மேலேயே நைட் க்ரீம். ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. இப்போ என்ன செய்யலாம், ஹெர்பலாக என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். க்ரீன் டீ நம்ம இதில் டிப் பண்ணி அதோடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. ஸோ ஒரு டீ பேக் இருந்தாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். அதில் நான் ஆட் பண்ண போகிறது துளசி இலைகள். ரொம்ப நல்லது. அதனால் அந்த க்ரீன் டீலேயே ஹாட்டாக இருக்கிறதுனால அதுலேயே நான் துளசி இலையும் ஆட் பண்ணுறேன். துளசி க்ரீன் டீ கிடைக்கிறவங்க அது கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து பிளெயின் க்ரீன் டீயில் துளசி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட், நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முதல்ல இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மெயின் இது என்னென்னா, பேஸ் என்னென்னா ஆலோவேரா ஜெல். ஸோ இந்த ஆலோவேரா ஜெல்லில் இந்த க்ரீன் டீ துளசி மிக்சர்லேருந்து ஒரு 4-5 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் நான் பாதாம் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறேன். பாதாம் ஆயில், பியூர் ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னு சொல்கிறது. ஒரு ஃபில்லரில் எடுத்தால் எவ்வளோ வருமோ அந்த அளவு. இது ஒரு எக்ஸலண்ட்டான நைட் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நம்ம எப்படி நைட்டில் சாப்பிட்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் இது ஒரு சாப்பாடு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நல்லது. ஸோ இதை எடுத்து நம்மளுடைய முகம், கழுத்து எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் கூட விடலாம். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிசுபிசுப்பாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1 hour வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அப்படியே விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான நைட் சீரம் ஆர் நைட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். நைட் சீரம் கடையில் எப்படி வாங்கி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நிறைய பேருடைய கேள்வி அதுதான்,
நாங்கள் கடையில் போய் என்னன்னு கேட்டு வாங்குறது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கிடைக்காதவங்க இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களே வீட்டில் தயார் பண்ணியும் நைட் சீரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க கலாட்டா பிங்க் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். This video sponsored by Vasant & Co.